ஹலோ வீவோஸ், வெல்கம். லாராவின் சாட்ஸில் வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஸ்டார் அனீஸ், 1 பட்டை, 3 கிராம்பு, 1 கப் துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் ஒரு 5 யூஸ் பண்ணிடலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் ஒரு அரை சைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் போட்டுக்கோங்க. நான் வறுத்தரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரேவியில் நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சு விடுறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பில்லை போட்டு தாளித்து கொஞ்சம் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கின உடனே 1/2 கிலோ சிக்கன் அலசி எடுத்து வச்சுருந்தேன். 1/2 கிலோ சிக்கன் மசாலா பேஸ்ட் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரையில் இப்படி எண்ணெய் பிரியும் அப்படின்னா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நல்லா பொடிசாக நறுக்கி கொத்தமல்லி தூவி விடுங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம சுட சுட இட்லி, சாதம், சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.